ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்களோட ஊரில் இருக்க குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் சம்திங் வாட் வி பாட் இன் ஷெல் பெட்ரோல் பங்க் while filling our petrol tank. ஊருக்கு போயிட்டு வந்த பிரச்சனையில் என்னோடய வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் கரகரன்னு ஆயிருக்கும். ஸோ நெவர் மைண்ட். அப்படியே போகிற வழியில் ஒரு காலி இடம் இருந்தது, டிஃபன் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி ஸ்டார்டட் அ ட்ரிப். அப்படியே போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் நேச்சுரல் ஃபீல் அப்படியே வந்துச்சு. நம்ம வில்லேஜுக்கு என்டர் ஆன உடனே ஒரு மாதிரி வயல், தோப்பு, இந்த காடு, அந்த நிறைஞ்ச இடம்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படியே நாங்கள் ஊருக்கு போகிற வழியில் we had a bunch of little talks that made us so happy and nice. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இதை பண்ணோம், நாங்கள் பனங்காய் பறித்து சாப்பிட்டோம், பழம் சாப்பிட்டோம், நுங்கு சாப்பிட்டோம், இளநீ வெட்டி குடிப்போம், பனிலாம் வரும், பயப்படுவோம், அதெல்லாம் சொல்லுவார். நைட் ஸ்டேலாம் பண்ணுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த நிலத்தில். அதெல்லாம் கதைலாம் சொல்லிகிட்டே வந்தார். அவங்களோட ஃபேமிலி கதை, எங்கள் அப்பாவோட அந்த 8 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்கள் அப்பா தான் 8th. அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அவர் கொஞ்சம் டியர்ஸ் எல்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்படிலாம் இருந்தது அப்படிலாம் இருந்ததுன்னு. அண்ட் ஃபைனலி நாங்கள் எங்களோட நீ தமிழ் படிச்சிருக்க, தமிழ் படிக்க தெரியல, எங்களுக்கு தமிழே இல்லை, நாங்கள் எவ்வளோ கரெக்டாக படிக்கிறோம். போகிற வழியில் எங்களோட சின்ன பாட்டி வீட்டோட ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க அங்கே ஜூஸ் கடை வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன ஜூஸ் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு and then we started our trip. அப்படியே ஊருக்கு போயிட்டு பொங்கல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டு we had a nice talk about அந்த பொங்கல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் வச்சுட்டு செம்மையாக இருந்தது. போன உடனே ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னா, அங்கே ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு எங்ககிட்ட இருந்த வாழைப்பழம், பூ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கிட்ட சண்டை போட்டு அப்புறமா அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த நாள். சாமிக்கிட்டலாம் போயிட்டு நல்லா ஒரு நல்ல வைப் அது. அங்காளம்மன், ரேணுகாம்பாள், முத்துமாரி அம்மன், பச்சை அம்மன், எல்லையம்மன், பொன்னி அம்மன். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே எங்கள் ஊரில் இருந்த அந்த கோயிலில் இருந்த சாமி சிலை எல்லாமே.